வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஃபேட் ஜீரோ ஃபர்ஸ்ட் எபிசோடோட செகண்ட் ஹாஃபை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமன் பண்ணுறதுக்கு தேவையான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பழமையான ஸ்வாடை நம்ம எமியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்க போகிற பேட்டில் நீ தான் ஜெயிக்கணும், மற்ற சர்வன்ட் யாருமே விடாமல் எல்லாருமே போட்டு தள்ளுன்னு இந்த பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. எமியை பற்றி கீரை கூட ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காரு. ரொம்பவே ஃபேமஸான ஒரு அசாசின். யாரை போட்டு தள்ளினாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஜாபை இவங்ககிட்ட தான் ஒப்படைப்பாங்க. எப்படி சர்ச்சுக்கு நாங்கள் எக்ஸிக்யூட்டர் இருந்தோமோ கிட்டத்தட்ட அவனும் எங்களை மாதிரியே தான். ஏமியா ஒரு ஃப்ரீலான்ஸ் அசாசின், நம்மளை மாதிரி கிடையாது. இவன் போட்டுத்தள்ள யூஸ் பண்ணுற டெக்னிக் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். விஷம் வச்சு போட்டு தள்ளுவான், பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ண வைப்பான். நம்மளாம் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவோம், பட் இவன் அந்த மாதிரி சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு தடவை இவனோட டார்கெட்டை போட்டு தள்ளுறதுக்காக அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஃபோர்ஸுமே இவன் தனியால் தோக்கடிச்சிருக்கான். எதுக்காக இவன் இதெல்லாம் செய்கிறான்னு கிரே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாரு. மேஜிக்கை யூஸ் பண்ணி இவன் சண்டை போடவும் விரும்பலை. நான் ஒரு பெரிய மேஜிஷியன், ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு இவன் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணவும் பார்க்கல. ஆனால் மற்றவங்களையும் இவன் ஏன் கொலை பண்ணுறான்னு, ஒரு வேளை காசுக்காக தான் இதை பண்ணுறான் போலன்னு டொக்காசா சொல்கிறாரு. பட் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற விஷயம் நம்ம கீரைக்கு தெரியுது. இவனை பற்றி அவன் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த வாலில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு லிஸ்ட்டை டோட்டலாக நம்ம எமியா கலெக்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு டொக்கஸா பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ரெண்டாவது மேட்டோ ஃபேமிலிக்காக அவரோட பையன் கரியை பார்ட்டிசிபேட் பண்ணுறான். மூணாவது மோசமான நம்ம கெய்னத்து பைபிள்கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்குது. வாட்டர் அண்ட் விண்ட் ரெண்டுத்தையுமே மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் நெக்ரோமேன்சி, ஆல்கமின்னு ஒன்று எக்கச்சக்கமான விஷயங்களை நல்லா கற்று வச்சுருக்கான். நாலாவது நம்ம எமியா. அஞ்சாவது ரொம்பவே ஆபத்தான கீரை. ஸ்கூல் ஆஃப் டிவினிட்டியில் கீரை படித்தான். பட் அவனோட மேஜிக் திறமை ரொம்பவே அதிகமாக இருந்தனால 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை கிராஜுவேட் பண்ணிட்டாங்க. அவனோட அப்பா மாதிரியே பில்கிரிமை தான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். பட் அது எல்லாத்தையுமே டோட்டலாக விட்டு அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் அவன் சேர்ந்துருக்கான். அவனோட அப்பாவுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அது வரைக்கும் 3 தடவை பொசிஷன் மாற்றிருக்கான். ஆல்சோ நடுவில் ஒரு எக்ஸிக்யூட்டராக வேறு இருந்திருக்கான். கிட்டத்தட்ட இவன் என்ன மாதிரியே தான் இருக்கான்னு நம்ம எமியா ஒரு பக்கம் கிரையை பார்த்து பயப்பட, இன்னொரு பக்கம் கிரையை நம்ம எமியாவை பார்த்து பயந்துட்டு இருக்கான். நார்மலாக இவன் பார்ட்டிசிபேட் பண்ண வாரில் பேட்டில் ரொம்பவே தீவிரமான நிலைமையில தான் இவன் சண்டை போட போயிருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு இவன் போன மாதிரியே இருக்குது. அடுத்து நம்ம கிரையும் ஒன்றும் சும்மா கிடையாது. ஆல்கமி, நெக்ரோமேன்சி, சமனிங், டிவைனிட்டி, ஈலிங் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணியிருக்காரு. இத்தனை விஷயத்த ஒருத்தவன் கற்றுக்கணுன்னு சுத்தமாக எந்த விதமான அவசியமும் இல்லை. ஒரு விஷயத்த அவன் டோட்டலாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு போயிடான். திருப்பி அதை பார்க்க கூட மாட்டான். எதையோ ஒன்றத்தை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே இல்லாமல் செய்கிறான். எதுவுமே அவனுக்கு செய்யணும்னு சுத்தமாக உடன்பாடே இல்லை. வாழ்க்கையில் இவனுக்குன்னு ஒரு பிடிப்பே இல்லை. இப்படிப்பட்டவன் இந்த வாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அவன் கேட்குற வாரம் என்னவா இருக்கும் அதை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எமியாவை பற்றி நம்ம கீரை கூட அப்படி தான் நினைக்கிறாரு. காசுக்காக தான் இவன் சண்டை போடுறதா எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் காசுக்காக சண்டை போடுறவன் சாவை கண்டிப்பாக விரும்பவே மாட்டான். 9 வருஷத்துக்கு முன்னாடி சடனாக எல்லாத்தையுமே இவன் ஐன்ஸ்பர்கில் விட்டுட்டான். ஸோ இவன் தேடிட்டு இருந்ததுக்கான பதில் அந்த இடத்துல தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்சனால தான் அவன் அசாசின் தொழிலை விட்டே போயிருக்கான். ஆனால் அப்படிப்பட்டவன் எதுக்காக திருப்பி இந்த வாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்? இன்னொரு பக்கம் கரியோட நிலைமை பாடு மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு வருஷத்தில் ஆளே டோட்டலாக மாறிட்டாரு. இருந்தாலும் அந்த குரெயில் அவரை இப்போ சூஸ் பண்ணிடுச்சு. ஆனாலும் அந்த புழுக்கள் அவரோட உடம்புல பாதியை டேமேஜ் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் சுத்தமாக செயல்படாத மாதிரி இருக்குது. கை கால் எதுவுமே வரவே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஓகே, இந்த கிரெயில் உனக்கு கிடைச்சிடுச்சு, அதுவே எனக்கு போதும். ஒரு சர்வன்ட்டை சமன் பண்ண நான் உனக்குன்னா 1 மாதம் டைம் கொடுக்குறேன். அடுத்து நம்ம வெல்வெட்டு ஆட்டையை போட்ட பழங்கால பொருளை பயன்படுத்தி அந்த கிரெயில் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டான். தாத்தா பாட்டி கூட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்னு பார்க்க போது அவங்களோட தோட்டத்தில் 3 கோழி இருக்கிற விஷயத்த பார்த்துருக்காங்க. நம்ம பண்ணையில் கோழியே இல்லை, எங்கேருந்து இந்த வந்துச்சுன்னு யோசிக்க போது நெக்ஸ்ட் இவன் கையில் இருக்கிற கிரெயிலோட சிம்பிளை பார்க்குறாங்க. என்னப்பா நீ பண்ணன்னு விசாரிக்க போது அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே மயக்கமாயிட்டான். அடுத்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களோட மெமரிஸ்லேருந்து டோட்டலாக வைப் அவுட் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் நம்ம எமியாக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பழங்கால பொருளான எக்ஸிக்யூட்டர் கிடைச்சிருக்கு. கிங் ஆர்த்தரோட ஸ்வார்டு தான் எக்ஸிக்யூட்டர். இதுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்குனால இதை பயன்படுத்துகிற ஓனரோட உடம்புல இருக்க காயம் எல்லாத்தையுமே அதால் குணப்படுத்த முடியும். ஆல்சோ அவங்களுக்கு வயசும் ஆகாமல் பார்த்துக்க முடியும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனை பயன்படுத்தி எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி ஹீரோனை சமன் பண்ணாலும் இந்த வாரில் அவங்க எனக்கு பயன்பட போகிற டூலாக தான் கடைசியிலே இருக்க போகிறாங்க. நம்ம பயன்படுத்துகிற பொருள் எந்த சர்வன் கூட அதிகமாக ஒத்து போதோ அவங்கள நம்மளால் சமன் பண்ண முடியும். ஆர்த்தரை தான் சமன் பண்ணணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த கத்தி மூலிமா கண்டிப்பாக நம்ம ஆர்த்தரை சமன் பண்ணிவிடுவோம். சேபர் கிளாஸை சேர்ந்தவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு சேபர் கிடைக்க போது. ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்கள தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நான் சண்டை போகிற டைப்புக்கு அசாசின்லாம் கிடைச்சா கரெக்டாக இருக்கும். யார் கிடைச்சாலும் ஓகே, என்னோடய பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு பக்கம் நம்ம டொசக்காவோட பொண்ணான ரெண்டு பொட்டி படிக்க எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆமாம் பாப்பா, உன்னோட சைஸுக்கு இந்த பொட்டியோட வெயிட்டு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. சரி, இதை தூக்கிட்டு நீ எங்கே தான் போகிறேன்னு கேட்க, உங்ககிட்ட நான் பேச சுத்தமாக விரும்பவே இல்லை. நடக்க போகிற வால் எங்கள் அப்பா கூட நீ சண்டை போட போகிறல, அதனாலே எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. அந்த வால் எங்கள் அப்பாவை நீ காப்பாற்றோன்னு ப்ராமிஸ் பண்ண, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்.
அந்த அளவுக்கு அது ஒன்றும் ஈஸியான வார் கிடையாது. 7 பேருக்குள்ளே நடக்கிற பேட்டில் ராயல் யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியாது. இதை கேட்டதும் ரெண்டு கோவத்தில் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க. இப்போ அவங்களோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ரெண்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, இந்த பொண்ணு ஒன்றும் சத்தம் போடல, இந்த இடத்த விட்டு போகிறாள், அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ரெண்டு நம்ம டொசக்காவோட பொண்ணு தான். ஆல்சோ டொசக்காவோட பொண்ணு தான் மேட்டோட ஃபேமிலிக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டொசக்கா அவரோட சர்வெண்ட்டை சம்மன் பண்ண போகிறாரு. அதுக்காக இந்த உலகத்தில் ரொம்பவே ஒரு ரேரான ஐட்டமை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பாம்பு உரிச்சு போட்ட தோலை கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சாக்குறா நம்ம கரியாவை பார்க்குறா. நீங்கள் நாள் ஆக ஆக வேற ஒரு பர்சன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்காக சில சாக்ரிஃபைஸை செஞ்சு தான் ஆகணும். ஆல்சோ கீழே இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்மனிங் நாங்கள் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி நீ அந்த இடத்துக்கு வர வேணாம். ஆல்சோ இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட அம்மாவையும் தங்கச்சி நீ திரும்பி பார்க்க போகிற. நம்ம 4 பேர் ஒன்றா சேர்ந்து நீ விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலான்னு. எனக்கு அம்மா தங்கச்சி அப்பா அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. அவங்கள பற்றிலாம் நான் டோட்டலாக மறந்துடணும்னு அவர் அப்படி சொல்லியிருக்காரா? சரி, உன் அம்மாவும் தங்கச்சி கூட போக வேணாம். அவோய் அண்ட்ரின் அவங்க 2 பேர் கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து டூருக்கு போகலாம். அவங்க 2 பேரும் என்னால் திருப்பி பார்க்க முடியுமான்னு கேட்க, கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் நம்ம பார்க்க தான் போகிறோன்னு இப்போ கீழே சம்மனிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டான். சம்மன் பண்ணுறதுக்கு தேவையான இன்கார்னேஷன் எல்லாத்தையுமே அவன் பக்காவாக மனப்பாடம் பண்ணிட்டான். பட் அவனோட அப்பா எக்ஸ்ட்ராவாக 2 லைனை ஆட் பண்ண சொல்கிறாரு. மற்ற மாஸ்டர்ஸ் கூட கம்பேர் பண்ண போது உன்னோட மேஜிக் பவர்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கனால அது உன்னோட சம்மனிங்கை பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை நம்ம சம்மன் பண்ண போகிறோம். பிசக்கரை நம்ம சம்மன் பண்ண போகிறோன்னு அந்த சம்மனிங் சர்க்கிளை இப்போ ரெடி பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் மற்றவங்க எல்லாருமே அதே விஷயத்தை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வெல்வெட்டு பைபிளில் அவன் பிடிச்சிட்டு வந்த 3 கோரியோட கதையை முடித்து அதோட ரத்தத்தெல்லாம் எடுத்து சம்மனிங் சர்க்கிளை உருவாக்கி வச்சிருக்கான். தேவையான இன்கார்னேஷன் வார்த்தைகளை அந்த சம்மனிங் சர்க்கிள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். டொசாக்காவும் அதே மாதிரி தான் சம்மனிங் சர்க்கிள் முன்னாடி எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக எம்மியாவும் சம்மன் பண்ணுறதுக்காக தயாராகிட்டாரு. இந்த சம்மனிங் எல்லாம் ஒரு சின்ன ரிச்சுவல் மட்டும்தான். சொல்லப்போனால் நான் இதை சம்மன் பண்ணலை. என்னோட குரையிலே இந்த சம்மனிங்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கும். என்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நான் இந்த உலகத்துக்கு அதை கொண்டு வந்தால் மட்டும் போதும். 4 பேரும் ஒரே நேரத்தில் அவங்களோட சர்வெண்ட்டை சம்மனிங் மூலியமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. அவங்களோட மேனா பவர் தான் இது உருவத்தை மாற்றுறதுக்கு உதவி பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு தாத்தாவோட பண்ணைக்கு பின்னாடி இருக்க வெல்வெட்டு ரைடரை சம்மன் பண்ணியிருக்கான். 2வது கரியை ஆசைப்பட்ட மாதிரி பிசக்கரை இப்போ சம்மன் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற எல்லாரும் கூட கம்பேர் பண்ண போது கரியை தான் வீக்கான ஒரு காரணம். அவரோட வாழ்க்கையில் மேஜிக்கை பற்றி யூஸ் பண்ணுறதுக்கு அவர் அவ்வளோவா கற்றுக்கவே இல்லை. 3வதா டொசக்காக்கு செம்ம சந்தோஷம். அவரோட சம்மனிங்கை பார்த்ததும் ஆல்ரெடி நம்ம இந்த வாரை வின் பண்ணிட்டோன்னு டிக்ளரே பண்ணிட்டாரு. அதுக்கான காரணம் அவர் சம்மன் பண்ணது கில்கமேஷ். கடைசியாக நம்ம எமியா கிங் ஆர்த்தரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி சைபரை சம்மன் பண்ணியிருக்காரு. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.